பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே கோமதி பாண்டியன் கோவத்தில் இங்கே கதிரை கை நீட்டினதுனால எந்த தப்புமே செய்யாத என் பையன் கதிரை இப்படி வெளுத்து வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரே, என்னதான் கதிரை கண்முழிச்சு வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருந்தாலும் அதை கொஞ்சம் பக்குவமா என் பையன் கதிருக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு என் மருமகள்கள் எல்லாரும் முன்னாடியும் இப்படி என் பையனை கை நீட்டி அவமானப்படுத்திட்டாரே. பாவம் கதிர், நான் செஞ்சு வச்ச இந்த கல்யாணத்தால தான் இவ்வளோ மனவேதனைப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு பாண்டியன் செஞ்சதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க கோமதி. அந்த சமயம் தங்கமயில், என்னத்தை நீங்க எதுக்காக இப்போ அழுதுட்டு இருக்கீங்க? மாமா சொன்னதுல என்ன பெரிய தப்பு இருக்கு? எங்க வீட்டிலலாம் எங்க அப்பா என்ன சொன்னாலும் நாங்க வாய் திறந்து எதிர்த்து பேசவே மாட்டோம். அவர் என்ன சொன்னாலும் சரின்னு ஒத்துப்போம். ஆனா கதிர் தம்பி அப்படி இல்லையே. மாமா என்னவோ நல்லதுக்கு தானே சொல்றாங்க. கதிர் தம்பி தினமும் நைட்டு ரொம்ப லேட்டாக வரதை மாமா புரிஞ்சுக்கிட்டு தான் கடையில் வந்து வேலை பார்க்க சொல்கிறாங்க. அப்படி கடையில் போய் வேலை பார்க்க பிடிக்கலனாலும் மெதுவாக மாமாவுக்கு புரிகிற மாதிரியாவது கதிர் சொல்லியிருக்கலாமே. அதை விட்டுட்டு ரொம்ப தைரியமாக மாமாவுக்கு முகத்துக்கு நேராகவே அதெல்லாம் வர முடியாது, உங்ககிட்ட என்னால் அவமானப்பட முடியாதுன்னு இப்படியா பேசுறது? என்ன தம்பி நீங்கள் காலேஜில் போயெல்லாம் படிக்கிறீங்க, ஆனால் மாமாவுக்கு இப்படி மரியாதை கொடுக்கணும்னு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குதே. என்னதான் இருந்தாலும் மாமா உங்களுக்கு பிடிக்காதவராகவே இருந்தாலும் அவர் உங்களுடைய அப்பா இல்லையா? அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணாதா தம்பி? வர வர நீங்கள் எல்லாரையும் இப்படி தான் தம்பி பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் செய்கிறது தப்புன்னு உங்களுக்கு எப்பதான் புரிய போகுதோ அப்படின்னு தங்கமயில் பாண்டியன் கிட்ட திட்டு வாங்கிட்டு நிக்கிற கதிர் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்க இதெல்லாம் பார்க்கும்போது ராஜிக்கு ரொம்ப கோவமா வருது. இங்க கோமதி, என்ன மயிலு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ என்ன பேசிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க முடியாதா? நீ கதிரை எதுவும் சொல்ல வேண்டாம், நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல, என்னத்தை நீங்கள் மாமா எவ்வளோ மனவேதனையோடு இப்போ கடைக்கு கிளம்பி போயிருக்காங்க. மாமாவை பற்றி நீங்கள் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க. கதிர் தம்பி தான் தப்பு பண்ணியிருக்காரு, ஆனால் நீங்கள் எல்லாரும் மாமா பெரிய தப்பு பண்ணிட்டு கடைக்கு போயிட்டாரு அப்படின்னு மாமாவெல்லாம் குறை பேசிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. தப்பு செஞ்ச கதிர் தம்பிக்கு புத்தி சொல்லி திருத்துவீங்கன்னு பார்த்தா எல்லாரும் கதிர்க்குள்ள சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க மயில். பொறுமையாக இருந்த ராஜியால் மயில் பேச பேச அதெல்லாம் கேட்டுட்டு தாங்க முடியாமல் இங்கே ராஜி மெதுவாக மயில் கிட்ட, அக்கா இது மகனுக்கும் அப்பாவுக்கும் நடந்த ஒரு சின்ன பிரச்சனை, அவங்க 2 பேருமே பேசி சமாதானம் ஆயிடுவாங்க. இதுக்கு ஏன்க்கா இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க? என்னவோ கதிர் செய்யக்கூடாத தப்பை செஞ்ச மாதிரியும் நீங்கள் என்னவோ திருத்த வந்த மாதிரியும் இப்படியெல்லாம் ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க? 2 பேரும் கோவத்தில் ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க, அது அவங்களோட பிரச்சனை. அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாதீங்க, மூக்கு நுழைக்காதீங்கன்னு எத்தனை முறைக்கா சொல்கிறது? ஆனால் நீங்கள் எதையும் கேட்குறதாவே இல்லை. வர வர நீங்கள் தான்க்கா கொஞ்சம் ஓவராக போயிட்டுருக்கீங்க. தேவையில்லாமல் அடுத்தவங்களோட பிரச்சனையில் மூக்கு நுழைச்சிட்டு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் முதல்ல நிப்பாட்டிட்டு உங்கள் வேலை ஏதாவது இருந்தால் போய் பாருங்க அப்படின்னு கராராக சொல்லிடுறாங்க ராஜி இப்படி மூஞ்சுக்கு நேரம் சொன்னதெல்லாம் கேட்டு தங்கமயிலுக்கு ரொம்பவே அவமானமாயிருது. என்னது இது? என்னோட சின்ன பொண்ணாக இருக்கிற ராஜி என்னை இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. ஆனால் யாருமே ராஜியை தங்கமயில் இந்த வீட்டோட மூத்த மருமக, தங்கமயில நீ இப்படி பேசக்கூடாது ராஜின்னு ராஜிக்கு யாரும் அட்வைஸ் பண்ணாமல் எல்லாரும் அமைதியாக இருக்காங்களே அப்படின்னு கோவப்பட்டுட்டே தன்னுடைய ரூம்க்கு போயிடுறாங்க தங்கமயில். ராஜி பேசினதெல்லாம் நினச்சி பார்த்து தங்கமயிலுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. என்னதான் இருந்தாலும் நான் இந்த வீட்டோட மூத்த மருமக, ஆனால் அந்த மரியாதையை யாரும் தரமாட்டிக்கிறாங்களே. ஒரு பக்கம் அத்தை திட்டுறாங்க, இன்னொரு பக்கம் என்னடானா இங்கே கதிரும் ராஜு என்னை இப்படி வெளுத்து வாங்குறாங்க. யார் விஷயத்துலையும் தலையிடக்கூடாதுன்னு எப்போ பார்த்தாலும் என்னை சொல்லி சொல்லி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நான் இந்த வீட்டோட மூத்த மருமகன்றத ராஜுக்கு எப்படியாவது வெளிக்காட்டியே ஆகணும். என்னை பார்த்தாவே இந்த ராஜுக்கு பயம் வரணும். அப்படி ஏதாவது செய்யணும்னா ராஜி இப்படி என்னை இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு பேசாமல் மாமா கிட்டேயே ராஜியை பற்றி சொல்லி கொடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் செந்திலும் சரவணனும் இங்கே ரொம்ப அமைதியாக காலேஜுக்கு போகாமல் மன வேதனையில் இருக்கிற கதிருக்கு பக்கபலமாகவும் ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கதிர் செந்திலை பார்த்து, நீ உன் வேலைக்கு போனா, நீ மட்டும் கடைக்கு கொஞ்ச நேரம் லேட்டாக போன, அப்புறம் அவ்வளவுதான் ஃபோனை போட்டு என்னை எப்படி கத்துனாரோ அதே மாதிரி உன்னையும் திட்ட ஆரம்பிச்சிருவாரு. எனக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்காம அவங்கவுங்க உங்களுடைய வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே சரவணன் மெதுவாக கதிர்கிட்ட, டே கதிர், சின்ன வயசுல இருந்தே நீ அப்பாவை எதிர்த்து பேசியே பழகிட்ட. ஆனால் நானும் செந்திலும் அப்பா என்ன சொன்னாலும் அது எங்களுக்கு பிடிக்கலனாலும் தலையாட்டியே பழகிட்டோம். ஆனாலும் இன்னைக்கு ஓ மேலேயும் தப்பு இருக்குது, அப்பா மேலேயும் தப்பு இருக்குது. அப்பா உனக்கு புத்திமதி சொல்லி வேலைக்கு போக வேண்டான்னு சொன்னாருன்னா உனக்கு பிடிக்கலனாலும் அதை கேட்டுட்டு அமைதியாக இருந்திருந்தனா கண்டிப்பாக அப்பா உன்னை கை நீட்டி இருக்கவே மாட்டாரு. இன்னொரு பக்கம் உன்னோட கருத்தை நீ சொல்லும்போது அப்பா கேட்காம கோவத்தில் கல்யாணமான உன்னை கை நீட்டினது பெரிய தப்பு தான். இப்படி மாற்றி மாற்றி 2 பேரும்
ஒருத்தரை ஒருத்தர் சரிவர புரிஞ்சுக்காம நடக்கிறதுனால தான் கதிர் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது. இனியாவது அப்பாவை நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு கதிர், நான் கடைக்கு வந்து வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு முதல் காரணமே நம்ம செந்தில் அண்ணன் கடையில் எவ்வளோ வேலை பார்க்குது. கடையில் போய் என்ன சும்மாவா இருக்கு. ஆனாலும் எல்லாரும் முன்னாடியும் செந்தில் அண்ணனை எப்படி வாய்க்கு வந்தபடி பேசுறாரு. வெளியில போகணுன்னா கூட பணத்தை எண்ணி பார்த்து வெறும் 1000 ரூபாயை கொடுத்து அதுக்கு கணக்கெல்லாம் கேட்குறாரு. இப்படி அவமானப்பட்டு அப்பா கடையில் போய் வேலை பார்த்து தான் ஆகணுமா அப்படின்ற ஒரே எண்ணத்துல தான் எனக்கு அங்கே கடைக்கு வேலைக்கு போக இஷ்டம் இல்லைன்னு அப்பா முகத்துக்கு நேராக சொல்லிட்டேன். இதில் என்னென்ன தப்பு இருக்கு? என் கருத்தை நான் அப்பா கிட்ட சொல்லக்கூடாதா என்ன? அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. அது மட்டும் இல்லை, அப்பாக்கும் எனக்கும் இடையில பிரச்சனை வரதெல்லாம் எப்பயும் நடக்கிறது தானே. என்னவோ புதுசாக இப்படி நடந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? போய் முதல்ல உங்கள் வேலையை பாருங்க. லேட்டாக போய் அப்புறம் ஓனர்கிட்டலாம் திட்டு வாங்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே சரவணன், ஆமாடா கதிர், எனக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தான், நான் கிளம்புறேன், சாயந்தரம் சீக்கிரம் வந்து உங்ககிட்ட நான் வந்து பேசுகிறேன் சரியா அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் செந்தில், ஆமாடா கதிர், 5 நிமிஷம் கடைக்கு லேட்டாக போனால் கூட கடைக்கு வெளியிலேயே நிற்க வச்சு வர கஸ்டமர்ஸ் முன்னாடி அந்த மாதிரி திட்டுவார். அதனால தான் எந்திரிச்ச உடனே நானும் மாமாவும் கடைக்கு கிளம்பி போயிடுவோம். இன்னைக்கு என்னவோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னெல்லாம் அப்பா கிட்ட பேச்சு வாங்க போகிறோனோ தெரியல. சரிடா கதிர், நீ பார்த்துக்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் செந்திலும் கடைக்கு கிளம்புறாரு. இங்கே தங்கமயில் மெதுவாக வெளியில் வந்து பார்க்குறாங்க. ஆனால் சரவணன் கதிர்கிட்ட நல்லா பேசி சிரிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே மயில்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் தன்னுடைய வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. இதை பார்க்கும்போது மயிலுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. என்னது இது? வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வார்த்தை என்கிட்ட வேலைக்கு போகிற மயில் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ல. ஆனால் என்னை பற்றி கொஞ்சம் கூட அக்கறைப்படாமல் நான் என்ன சொல்ல வரேன்னு கூட தெரிஞ்சுக்காம இப்படி தான் தம்பிக்கிட்ட பேசிட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டாரே. என் புருஷன் சரவணனே என்கிட்ட பாசமாக நடந்துக்காதப்ப மற்றவங்களாம் என்கிட்ட பாசமாக பேசணும்னு நான் எதிர்பார்க்கறதெல்லாம் வீண் தானே அப்படின்னு ரொம்ப மனவேதனையில் அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க மயில். நடந்த எல்லா பிரச்சனையும் நினச்சி ஒரு பக்கம் கோமதி தான் ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது இங்கே குழலி கோமதிக்கு கால் பண்ணி, என்னம்மா எப்படி இருக்கீங்க? புது மருமக எப்படி நல்லா சமைச்சு போடுறாளா? இல்லை பழைய மாதிரி நீ தான் வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது இங்கே அழுதுட்டு இருந்த கோமதி, ஏய் குழலி, இங்கே என்னென்னவோ நடக்குதுடி. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. விடிஞ்சா இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ அப்படின்ற பயத்திலேயே முழிக்க வேண்டியதாக இருக்கு. இன்னைக்கு கூட அப்பா கதிர் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு இங்கே கதிர், நான் அப்படி தான் வேலைக்கு போவேன், கடையிலலாம் வந்து நான் வேலை செய்ய மாட்டேன்னு மூஞ்சுக்கு நேராக சொல்லிட்டான். அப்பா கோவத்தில் கதிர் மேலே கை வச்சுட்டாரு தெரியுமா? பாவம் கதிர் காலேஜுக்கு கூட போகாமல் வீட்லேயே இருக்கான். என் பையனை என் கண் முன்னாடியே இப்படி இவங்க அப்பா திட்டுறதையும் இப்படி வெளுத்து வாங்குறதையும் பார்த்துட்டு என்னால் தாங்கவே முடியலடி. நான் இன்னும் சாப்பிட கூட இல்லை அப்படின்னு வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் குழலிக்கிட்ட சொல்லி மனவேதனையில் அழுதுட்டு இருக்கும்போது குழலி, அம்மா நான் வீட்டுக்கு வரேம்மா, அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியல. இங்கே பெரிய தம்பிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஏதோ 1 நாளோ 2 நாளோ வீட்டு பக்கம் வந்தேன். அப்புறம் நான் எங்கே அங்கே வந்தேன் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் நீ அழாதம்மா, அப்பாவோட கோவத்தை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. காலையில் திட்டினார்னா சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது சமாதானப்படுத்திடுவார்மா எல்லாத்தையும். அது மட்டும் இல்லை, அப்பாவும் பாவம் தானே, கடையில் நின்று அயராது வேலை பார்க்கறதுனால தான் அவருக்கு இப்படி கோவம்லாம் வருது. நீ தாம்மா புரிஞ்சு நடந்துக்கணும். நான் வீட்டுக்கு வந்து மீதியெல்லாம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குழலி உடனே பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்கே கோமதி தன்னுடைய ரூமில் இருக்காங்க. தங்கமயில், சரவணன் தாங்கிட்ட சொல்லாமல் போயிட்டாரு, நான் சொல்ல வரதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, என் கூட உட்காந்து கொஞ்ச நேரம் கூட பேச மாட்டேங்கிறாரே அப்படின்ற வருத்தத்தில் தான் ரூம்லேயே இருக்காங்க. இங்கே குழலி கோமதி கிட்ட, என்னம்மா நீ சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க? அப்பா என்ன இன்னைக்கு நேத்தா கதிரை கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காரு. கதிர் மட்டும் என்ன சும்மாவா? அப்பா என்ன சொன்னாலும் கேட்கவே கூடாதுன்னு அவன் இருக்கான். நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறானே இந்த கதிர்னு அடிக்கடி அப்பா கோவப்படுவாரு. இது இன்னைக்கு நேத்து நடக்கிற பிரச்சனையாமா? இது எப்பயுமே நடக்கிற சாதாரண விஷயம் தானே. இதுக்கேமா இப்படிலாம் அழுதுட்டு இருக்க? என்னதான் அப்பா வீட்டில் வச்சு கதிரை அப்படி இப்படின்னு திட்டினாலும் கதிரை யார்கிட்டையுமே விட்டு கொடுக்க மாட்டாரு. இது எனக்கு மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும்ல. நீ வாமா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு இருந்தா போடுமா, இங்க வந்து சாப்பிட்டு எவ்வளோ நாளாகுது. ஆமா, நான் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது. வீட்டில் கதிர் மட்டும்தான் இருக்கானா, இல்லை உன் மூத்த மருமகளும் இருக்காளா? இங்கே மூத்த அண்ணி வந்திருக்கேனேன்னு இங்கே உன் மூத்த மருமக வந்து எனக்கு காஃபியாவது போட்டு தரலாம்ல. ஆனால் என்னம்மா அந்த மயிலை காணுமே, ஏன் அவ ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்காளா என்ன? வீட்டு வேலை எல்லாத்தையும் அப்போ நீ தான் செஞ்சிட்டு இருக்கியாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கோமதி, ஆமாம், கிச்சன் என்னோட பொறுப்பாச்சே, கிச்சனை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், சமையல் எல்லாத்தையும் நான் தான் செய்வேன், மற்ற வேலையெல்லாம்
ராஜி, மீனா, தங்கமயில்னு அவங்கவுங்க அவங்களால முடிஞ்ச வேலையை பிரித்து செஞ்சுருவாங்க. அது மட்டும் இல்லை, தங்கமயில் சரவணனுக்கு மத்தியானம் சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாளா, அதனால சமையல் வேலையை நானே பார்த்துக்கிறேன், மற்ற எல்லா வேலையும் நீ பார்த்துக்கோன்னு அவகிட்ட சொல்லிட்டேன். அதனால வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவளோட ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுப்பா போல. அதாண்டி நீ வந்தது கூட தெரியாம ரூம்ல இருக்கா தங்கமயிலு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த குழலி கிட்ட இங்க கோமதி, ஏண்டி குழலி, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, உன் பொண்ணையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல, ஆமா எல்லாரும் எப்படி இருக்காங்க வீட்டுல அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது மயிலு கண் கலங்கிக்கிட்டே அவங்களோட ரூம்ல இருந்து வெளியில வராங்க. இத பார்த்த குழலி, ஏமா மயிலு, அண்ணி ஒருத்தி வீட்டுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் நீ கவனிக்காம ரூம்ல என்னம்மா பண்ணிட்டு இருக்க, இவ்வளோ நேரமா படுத்து தூங்குவ அப்படின்னு கேட்க, உடனே தங்கமயில், இல்லை அண்ணி, நீங்கள் வந்ததை நான் கவனிக்கவே இல்லை, அங்கே துணியெல்லாம் போட்டது அப்படியே இருந்தது, அதான் எல்லாத்தையும் மடித்து பீரோவில் வச்சிட்டு இருந்தேன், நீங்கள் எப்போ வந்தீங்க, ஆமாம் அண்ணனை கூப்பிட்டு வரலையா அப்படின்னு கேட்டுட்டு, இருங்க அண்ணி, நான் உங்களுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் குழலி மெதுவாக தங்கமயில் கிட்ட, ஆமாம் தங்கமயில், நீயும் தான் நிறையா படிச்சிருக்க, அப்புறம் உனக்கு வீட்டில் சமையல் வேலையை மட்டும் செஞ்சுட்டு இப்படி தூங்கி தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் உனக்கு போர் அடிக்கலையா, ஏன்னா நம்ம மீனாவை பாரு, படிச்சுட்டு இங்கே வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறா, இங்கே நம்ம ராஜியும் படிப்பு முடிக்க போகிறா, அடுத்தது அவளும் வேலைக்கு போயிடுவா, ஆனால் நீ என்னவோ உங்கள் அம்மா நிறையா படிச்சிருக்கிறதா சொன்னாங்க, ஆனால் வீட்டு வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கியேம்மா, படித்த பிள்ளைங்க எல்லாரும் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு குடும்பத்தில் வந்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் நீ மட்டும் இவ்வளோ படிச்சுட்டு வீட்டு வேலையை தான் செய்வேன்னு ஏன் அடம்பிடிச்சிட்டு இருக்க தங்கமயில், வீட்டு வேலையை பார்க்க தான் அம்மா இருக்காங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் காலையிலேயே வேலை முடிஞ்சிருச்சுன்னா மீதி டைமெல்லாம் நீ சும்மா தானே இருக்க, பேசாமல் சரவணன்கிட்டேயோ இல்லை எங்கள் அப்பா கிட்டேயோ சொன்னால் ஒரு நல்ல வேலையை உனக்கு ஏற்பாடு பண்ணி தரது மட்டும் இல்லாமல் நீயும் மீனா மாதிரி நிறைய சம்பாதிச்சா வீட்டில் உள்ளவங்களும் மீனாக்கு கொடுக்குற அதே மதிப்பையும் மரியாதையவும் உனக்கும் தருவாங்கல்ல, நீ ஏன் வேலைக்கு போகக்கூடாது, ஆமாம் நீ ஏதோ பெரிய படிப்பு படிச்சதா உங்கள் அம்மா சொன்னாங்களே, அது என்ன படிப்பு படிச்சிருக்க அப்படின்னு கேட்க, இப்படி குழலி திடீர்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க மயிலு. அதுவா நீ, நான் நிறைய படிச்சிருக்கேன் நீ, அதாவது +2 முடிச்சுட்டு அப்புறம் அம்மா சொன்ன மாதிரி நிறைய பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்தேன், அதுவா எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோமதி, ஏ மயிலு, குழலி அப்படி என்னத்தை கேட்டுட்டா, இப்படி பதட்டத்தில் பயந்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்கேன், அவன் நீ என்ன படிச்சாந்தன்னு கேட்டா, படித்த படிப்பை சொல்கிறது கூட தட்டு தடுமாறி தான் சொல்லணுமா என்ன, குழலி சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது, வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு நீ சும்மா இருக்கிறதுனால தானே சரவணனுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்க, நீயும் மீனா மாதிரியே போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னா இங்கே சரவணனுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல, இப்போ ராஜியை பாரு, அவள் படிக்கும்போதே கதிர்க்கு உதவி செய்யணும்னு டியூஷனெல்லாம் எடுக்கணும்னு அவள் யோசிச்சால, நம்ம சரவணனும் ரொம்ப வருஷம் அதே இடத்துல வேலை பார்க்குறான், ஆனால் அவன் திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்கள சம்பளம் கொடுக்கறதே இல்லை, இப்போ அவனுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, நீயும் கொஞ்சம் வெளியில் போய் வேலை செஞ்சேன்னா உங்கள் 2 பேரோட சம்பளமும் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு பின்னாடி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்ல, குழலி சொன்னதும் சரிதான், உன்னால் முடிஞ்சா நீயும் மீனா மாதிரியே வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. இப்படி குழலியும் கோமதியும் மாற்றி மாற்றி இங்கே தங்கமயிலோட படிப்பு பற்றியும் வேலை விஷயத்தை பற்றியும் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஆடி போயிடுறாங்க தங்கமயில். இங்கே தங்கமயில் குழலிக்கிட்ட, எனக்கும் வேலைக்கு போகணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அத்தை பாவம் வயசாயிருச்சுல, அவங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய விட்டுட்டு நாங்கள் மருமக எல்லாரும் வேலைக்கு போனால் சரிப்பட்டு வருமா, அது மட்டும் இல்லை, என்னதான் மீனாவும் ராஜியும் இந்த வீட்டு மருமகளாக இருந்தாலும் ஒருத்தவங்க வேலைக்கு போகணும்னு குறியா இருக்காங்க, ராஜி என்னவோ காலேஜுக்கு போகணும்னு நினைக்கிறா, ஆனால் வீட்டு வேலையை செய்கிறதே இல்லை, நான் வந்ததுக்கு அப்புறமா தான் அத்தைக்கு துணையாக வீட்டு வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்கேன், அத்தைக்கும் வயசாயிட்டே போகுது, இன்னும் எத்தனை வருஷம்தான் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அத்தை சாப்பாடாக்கி போட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க, அதனால் அத்தை இனி ரெஸ்ட் எடுக்கலாம், மூத்த மருமகளாக இருந்து அத்தை கூட சேர்ந்து நானும் வீட்டு வேலையை தான் செய்ய ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு தான் போகணும்னு எல்லாரும் நினச்சா அப்போ வீட்டு வேலையெல்லாம் யார் செய்கிறது, அதனால் அத்தைக்கு துணையாக நான் வீட்டு வேலையவே செஞ்சுக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது உடனே குழலி, அட சும்மா இரு மயிலு, இவ்வளோ படிச்சுட்டு நீ வீட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கிறதுலாம் உனக்கு முக்கியமா என்ன, அம்மா இருக்காங்கல்ல, அது எல்லாத்தையும் அம்மா பார்த்துப்பாங்க, அம்மாக்குனும் நீ சொல்கிற மாதிரிலாம் வயசாகலையே, என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு நல்ல ஸ்கூலில் வேலை எடுத்து கொடுக்க சொல்கிறேன், நீயும் இன்னும் 2-3 நாளையில் அழகாக ஒரு ஸ்கூல் டீச்சராக வேலைக்கு போகலாம், அப்புறம் என்ன, நம்ம தெருவில் இருக்க எல்லாரும் உனக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க, நீயும் டீச்சர் ஆயிட்டேன்னா டீச்சர் அம்மாவோட மாமியார்னு சொல்லி எங்கள் அம்மாவும் தெருவில் கெத்து காமிக்கலாம்ல, அதனால் நீ படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை நானே வாங்கித்தரேன் அப்படின்னு குழலி சொன்னதை கேட்ட உடனே ரொம்ப பயத்தில் என்ன பதில் பேசனே தெரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க. உடனே குழலி, அதெல்லாம் சரிதான் மயிலு, நீ இப்போவே போயிட்டு உன்னோட படித்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே கொண்டு வா,
நான் இப்போவே அதை என் வீட்டுக்காரர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து உனக்கு ஒரு நல்ல வேலையை நானே அரேஞ்ச் பண்ணி ஏற்பாடு பண்ணியும் கொடுத்துட்றேன். அப்புறம் என்ன, நீ வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கலாம், மீனா மாதிரியும் ராஜி மாதிரியும் நீயும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே மயில் வீட்டில் எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கடையில் அண்ணி வேற வந்து நான் வேலைக்கு போகணும், அதுக்காக ஏற்பாடு செய்ய போகிறேன், நீ சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வான்னு சொல்கிறாங்களே, என் ஃபெயிலான சர்டிஃபிகேட்லாம் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், நான் வசமாக மாட்டிப்பேன். படிக்காத பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களேன்னு என் வீட்டுக்காரரும் என் மேலே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிருவாரே. பாண்டியன் மாமா மட்டும் என்ன சும்மாவை விட போகிறாங்க, இவங்க கேட்குற மாதிரி நான் எப்படி என் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வந்து இவங்க கிட்ட காமிக்கிறது அப்படின்னு தெரியாமல் இங்கே மயில் குழலிக்கிட்ட, அண்ணி என் சர்டிஃபிகேட் எதுவும் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, எல்லாம் எங்கள் வீட்டில் அம்மா கிட்ட பத்திரமா இருக்குது, நீங்கள் சொன்னீங்கன்னு அம்மா கிட்ட கண்டிப்பாக சொல்லி சீக்கிரமாகவே சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்து உங்கள் கையில் கொடுக்குறேன், அப்புறமா எனக்கு வேலைக்குண்டான ஏற்பாடெல்லாம் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் கேட்ட மாதிரியே சர்டிஃபிகேட் எதுவுமே என்கிட்ட இல்லை அண்ணி, அப்புறம் எப்படி நீங்கள் எனக்கு வேலை வாங்கி தருவீங்க அப்படின்னு சொல்ல, உடனே குழலி, அட மயில், உங்கள் அம்மா வீடு என்ன பக்கத்து ஊர்லேயா இருக்குது, பக்கத்து தெருவில் தானே இருக்குது, நீ சரவணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர வழியில் உன்னோட படித்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடு, நான் உனக்கு 2 நாளையில் வேலைக்குண்டான எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுக்குறேன், சரியா? இப்படி வேலையை முடிச்சுட்டு மிச்ச நேரத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்காம நீயும் வேலைக்கு போனா உனக்கும் நல்லது, எங்கள் அம்மாவுக்கும் நல்லது, நம்ம வீட்டுக்கும் நல்லது, ஏதோ என்னால் முடிஞ்ச நல்லதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே தங்கமயில் என்ன பேசுறனே தெரியாமல் ரொம்ப கண்கலங்கி போய் நிற்கிறாங்க. இதை பார்த்த கோமதி, என்ன மயில், படிப்பை பற்றி கேட்டாலும் பயப்படுற, படித்த சர்டிஃபிகேட்டை பற்றி கேட்டாலும் பயப்படுற, நீ பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா உண்மையாகவே படித்த புள்ள பேசுகிற மாதிரியே இல்லையே, நிஜமாவே நீ படிச்சிருக்க தான் செய்கிறியா, இல்லை உங்கள் அம்மா பொய் சொல்லி என் பொண்ணு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கா, எம்ஏ இங்கிலீஷ் வர படிச்சிருக்கான்னு பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டாங்களான்னு புரியலையே, நீ முழிக்கிற மொழியை பார்த்தா எனக்கு என்னவோ சந்தேகமாக தான் இருக்குது, ஏன் மயில், உண்மையாகவே நீ காலேஜெல்லாம் போய் படிச்சிருக்கியா அப்படின்னு கோமதி கேட்ட உடனே, என்னது இது அத்தை, நான் காலேஜெல்லாம் போய் படித்ததே இல்லைன்ற விஷயத்த நான் பேசுறத வச்சும் நான் முழிக்கிறத பார்த்துமே இப்படி கண்டுபிடிச்சிட்டாங்களே, வசமாக மாட்டிக்கிட்டேன் போலையே அப்படின்னு படிக்காத தங்கமயில், கண்டிப்பாக நீ வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு குழலி சொன்னதால என்ன பண்ணனே தெரியாமல் வெடவெடன்னு நடுங்கி போய் நிற்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.